ஹாய் வெல்கம் டு கோட் டெக்னாலஜி. நம்ம இந்த ஃபோட்டோஷாப் சீரீஸில் க்ளோ எஃபெக்ட்னா என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக ஃபைலில் நியூ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் நேம் அப்படிங்கிறதுல க்ளோ எஃபெக்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறோம். இப்போ வித் 1500 பிக்சல்னு செட் பண்ணிக்கிறோம். ஹைட்டை 1500 பிக்சல் அப்படின்னு செட் பண்ணிக்கிறோம். ரெசல்யூஷன் 72, மோட் அப்படிங்கிறது RGB, கண்டென்ட்டை ஒயிட்டாக செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ஓகே கொடுத்து ஒரு புதுசாக ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் இதுக்கு ஒரு எலிஃபென்ட் பிக்சர் இருக்க போகிறேன்னா ஃபைலில் போய் ஓப்பன் ஆப்ஷன் கொடுத்து ஏற்கனவே ஒரு இமேஜை எடுத்து கீழே மினிமைஸ் பண்ணி வச்சதை நான் இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜில் இருக்கக்கூடிய யானையோட தந்தத்தை மட்டும் கொஞ்சம் அப்படியே க்ளோவாக எரியிற மாதிரி இருக்கக்கூடிய இமேஜை நான் மாற்ற போகிறேன். முதல்ல இதுக்கு டூல் பாக்ஸில் இருக்கக்கூடிய மூவ் டூலை செலக்ட் பண்ணி இந்த இமேஜை இந்த மெயின் பிக்சருக்கு கொண்டு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு Ctrl+T கொடுத்து இந்த கொடுத்துருக்க ஃபைல் சைஸுக்கு ஏற்றாப்புல மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூவ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டூலை அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் நமக்கு தேவையில்லாதனால பேக்ரவுண்டை டெலீட் பண்ணிடுறேன். பேக்ரவுண்ட் டெலிட் பண்ணதுக்கப்புறம் இந்த லேயர் 1 திருப்பி ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்கு அப்படின்னா நம்ம அந்த எலிஃபெண்ட்டுக்கு க்ளோ எஃபெக்ட் கொடுக்கறதுனால இதை ராத்திரி மாதிரி மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறதுக்கு. அதுக்கு Ctrl+L அப்படிங்கிற ஷார்ட்கட் கீயை செலக்ட் பண்ணோம்னா லெவல்ஸ் அப்படிங்கிறது ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் அவுட்புட் லெவல்ஸை 0, 85 அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு விதமான நைட் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இமேஜ் உங்களுக்கு மாறிடும். மாறினதுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. வேறு இதில் சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு இந்த லேயர் 1.copyயில் இருக்கிறதுல நம்ம இன்னும் ஜூம் பண்ணி தந்தத்தை மட்டும் எடுக்க போகிறனால டூல் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஜூம் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். மேலே இருக்கக்கூடிய மேக்னிஃபைங்கில் ப்ளஸ்ஸை செலக்ட் பண்ணி யானையோட தந்தை மட்டும் தெளிவாக தெரிகிற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு டூல் பாக்ஸில் இருக்கக்கூடிய இதில் லேசோ டூல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். இதில் 3 விதமாக இருக்கும். இதில் மேக்னெட்டிக் லேசோ டூலை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணி இப்போ இந்த லேசோ டூலை வச்சு கரெக்டாக யானையோட தந்தத்தை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். ஏன் இந்த லேசோ டூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக வளைவுகள் இதில் இருக்கக்கூடிய இந்த ஷேப்ஸ்க்கு ஏற்றாப்புல எடுக்கிற மாதிரி இதை எடுத்து தனியாக செலக்ட் பண்ணிக்கிறோம். எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கே கொண்டு போய் எண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது தனியாக செலக்ட் ஆகி ஒரு லைன்ஸ் ரன் ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு Ctrl+J அப்படிங்கிற ஷார்ட்கட் கீயை கிளிக் பண்ணி புது லேயராக அது க்ரியேட் ஆகிடும். Ctrl+J இது எதுக்கு க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா யானையோட தந்தத்தை மட்டும்தான் நம்ம க்ளோ பண்ணி காட்ட போகிறோம். அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது திருப்பி மறுபடியும் இந்த லேயர் 1.copyயவே செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேக்னெட்டிக் லேசோட ரூலை வச்சு இன்னொரு சைடில் இருக்கிற யானையோட தந்தத்தையும் இதே மாதிரி கிராப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது கிராப் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யானையோட தந்தம் மட்டும்தான் நமக்கு ஜொலிக்குமே தவிர மிச்சம் எதுவும் ஜொலிக்காமல் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். இதுக்கும் அதே மாதிரி Ctrl+J அப்படிங்கிறத கொடுத்து இந்த யானையோட இன்னொரு தந்தத்தை மட்டும் தனி லேயராக கொடுத்து வரைஞ்சிட்றோம். இதை வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் லேயர் 2 செலக்ட் பண்ணி இங்கே சைடில் இருக்கக்கூடிய லேயர்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த லேயர்ஸை பிளெண்டிங் ஆப்ஷனை ஓப்பன் பண்ண போகிறோம். நம்ம லேயர் 2 செலக்ட் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் கலர் ஓவர்லேவை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம யானையோட தந்தத்துக்கு மட்டும் ரெட் கலரில் இருக்கும். இதை கலர் சூழல் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஒயிட் கலராக மாற்ற போகிறேன். நான் இதுக்கு ஒயிட் உள்ளேயும் வெளியில் எல்லோவிஷ் ஷைனிங்கும் கொடுக்க போகிறேன். ஒபாசிட்டி 100 பண்ணிவிட்டு அவுட்டர் க்ளோவை செலக்ட் பண்ண போகிறேன். இந்த அவுட்டர் க்ளோவில்
செட் கலர் டு க்ளோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு எல்லோ கலர் கொஞ்சம் டார்க் எல்லோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வெளியில் கொஞ்சம் எல்லோ யூஸ்க்காக. நெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டியை 100% மாற்றிக்கிறேன். இந்த இருக்கக்கூடிய சைஸ் அப்படிங்கிறத மட்டும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ஒரு 96க்கு வரைக்கும் வச்சுக்கிறேன். எதுக்கு அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு க்ளோ ஆகிற மாதிரி. ஒரு 96 to 98 கொடுத்துட்டு ரேஞ்சு 50 வச்சுக்கிறேன். வேறு எதையும் சேஞ்ச் பண்ணாமல் ஓகே கொடுத்துட்டோம்னா நமக்கு இப்போ எலிஃபெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சைடு தான் செலக்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதே ப்ராசஸை லேயர் 3 வச்சும் இதே ஸ்டெப்பை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். மறுபடியும் பிளெண்டிங் ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணணும். கலர் ஓவர்லேயில் அந்த ரெட்டுக்கு பதிலாக ஒயிட்டை செலக்ட் பண்ண போகிறோம். அவுட்டர் க்ளோவில் மறுபடியும் அதே கலரில் ஒரு ஆரஞ்சு கலராக மறுபடியும் கொண்டு வர போகிறோம். ஒப்பாசிட்டி 100, சைஸை 98 அப்படிங்கிற டைப் பண்ணிடுறேன். ரேஞ்ச் 50ல் வச்சுக்கிறேன். இப்போ 50ல் வச்சு ஓகே கொடுத்தோடனே நமக்கு 2 சைடில் இருக்கக்கூடிய ஒரு எலிஃபெண்ட்டுக்கு க்ளோ எஃபெக்ட் ரெடி ஆச்சு. ஸோ இதுதான் ஒரு க்ளோ எஃபெக்ட்கான ப்ராசஸ். தேங்க்யூ.